நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். பரலோக தந்தையே நன்றி சொல்லுகிற இயேசுப்பா, அந்த டிவி வழியாக இயேசப்பா நாமத்தை மையப்படுத்த உதவி செய்ததற்காக நன்றி. கிருபை சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே. அருமையான ஜாஷுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கல்கொதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். அன்பு பிள்ளைகளே, இயேசுவே எந்த பாவம் செய்யாத, எந்த குற்றமும் செய்யாத இயேசுவை பிடிச்சு செலவில் அறைய சொல்லி கொண்டு வந்து குடும்பப்படுத்திட்டே வராங்க. முழுக்கருணா மூடிய சூடினாங்க, வஸ்திரத்தை கலத்தி சிவப்பான அங்கே கொடுத்தாங்க, கையில் ஒரு கோலை கொடுத்தாங்க. இஸ்ரவேலு ராஜா வாழ்கனி பரியாசம் பண்ணினாங்க, துப்புனாங்க, கோலை தூக்கி அடித்தாங்க. சிரசில் அத்தனை பரியாசம் பண்ணி முடித்த பின்பு என்ன செய்தாங்க? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த கபாலஸ்தலம் அந்த இடத்துக்கு வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கசப்பு கலந்த காடி, அப்போ கசப்பு குடிக்க முடியுமா? அவருக்கு ருசி பார்த்து அது குடிக்க மனமில்லாது இருந்தார். பாருங்க, ஏன் இந்த பாடு நம்ம நினச்சி பார்க்கும்போது எல்லாமே இயேசு நமக்காக தான் பாடுபட்டிருக்கார். ஏன்னா அவர் நம்முடைய பாடுகளை மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதனால தான் அவர் இத்தனை பாடே நமக்காகப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பாடுபட்டாலும் இயேசுப்பா பாடுபட்ட தேவன் தான் நமக்கு பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா, அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். பாருங்க, கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அல்லேலூயா, அந்த கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க மனசு இல்லை. எவ்வளோ வேதனை பாருங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன வச்சுருக்காரு பாருங்க. இந்த கசப்பு வைராக்கியம் நம்ம உள்ளத்தில் இருக்கும். யார் மேலாவது நமக்கு அநியாயம் அவங்க பண்ணிட்டாங்கன்னா கசப்பை வச்சுட்டே இருப்போம், வைராக்கியத்தை வச்சுட்டே இருப்போம். அதெல்லாம் எடுத்து போடும்படியாக தான் ஆண்டவருக்கு இந்த கசப்பு கலந்த காடியை கொடுத்துருக்காங்க. அது ருசி பார்த்து அதை குடிக்க அவருக்கு மனமே இல்லை, மனம் இல்லை. குடிக்க முடியாது, கசப்பு குடிக்க முடியாது. கசப்பு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு சுகர் வியாதியில் கஷ்டப்பட்டு பாவக்காவை அவிச்சு குடிங்க. கசப்பு பாருங்க, கசப்பு குடித்து அவள் கஷ்டம். அதனால தான் அவர் வேண்டான்னு சொன்னார். அப்போ நம்ம உள்ளத்தில் இருக்க கசப்பெல்லாம் எடுத்துப்படணும், வைராக்கியத்தை எடுத்துப்படணும். அப்படி என்பதற்காக யார் மேலே கசப்பு இருந்தால் கூட அதை மாற்றும்படியும் ஆண்டவன் நமக்கு கிருபை கொடுக்குறவர். அப்படி கிருபை கொடுக்க தான் அவர் இத்தனை பாடுகளையும் அனுபவிச்சிருக்கிறார். அதனால தான் அவர் ருசி பார்த்து அதை குடிக்க மனசு இல்லாமல் இருந்திருக்கார். பாருங்க அன்பு பிள்ளைகளே, அல்லேலூயா, கோபம், வைராக்கியம், கசப்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டால் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். ஒரு சிறு பிள்ளை போல ஒருவன் ஆகாவிட்டா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று இயேசப்பா சொல்லியிருக்காங்க. பாருங்க, சிறு பிள்ளை போல நம்ம மாறணும். சின்ன குழந்தைய பாருங்க, ஒரு அடி அடிச்சுட்டோம் கோபத்தில், அடுத்த நேரம் அம்மானி கூடும். சோத்துரும். இன்னைக்கு நம்ம ஒருவேளை பெரிய ஆட்கள்லாம் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம கூட கஷ்டப்படுறோம். அந்த கசப்பை எடுத்துப்படணும். ஆண்டவர் இயேசு மன்னிப்பு கொடுக்குறவர். பாருங்க, அவர் தன்னை சிலுவையில் அறிஞர்கள் கூட மன்னிச்சார். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதபடி செய்கிறார்களே அப்படின்னு சொன்னார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னாங்க. அவர் ஏன் இப்படி செய்யணும்னு தெரியாமல் செய்கிறாங்க. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் ஏன் நமக்கு இப்படி ஒரு கொடுமை பண்ணுறோம், ஏன் அவங்கள வேதனைப்படுத்துகிறோன்னு தெரியாமே செஞ்சுட்டே இருப்பாங்க. அதை கூட ஆண்டவர் நமக்கு மன்னிக்க கிருபை கொடுக்க. பாருங்கள், அந்த பரலோக ராஜ்யம் நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசித்தோம்னா, பரலோக ராஜ்யத்தில் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம்
2 அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தில், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். எப்படி பாருங்க, அவர் எதுக்காக கசப்பு கலந்த காடியை அவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னா, நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பதற்காகத்தான் அவர்கள் அந்த கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுத்திருக்கார். அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில் இருந்தா பாருங்க, எதுக்காக பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஜீவ விருட்சத்தை கனியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கிற, ஆனாலும் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரு எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க, ஆண்டவரோடு இருப்பாங்க, நல்ல ஊழியத்தோடு செய்வாங்க. ஆனால் கொஞ்சம் உபத்திரம் பாடுகள் பிரச்சனை வந்த உடனே ஜெபம் குறையும், ஆண்டவரோடு உறவாடுதல் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்படிலாம் அன்பு பிள்ளைகளே, ஆதியிலேருந்து அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்லுகிறா. இந்த குறையை நீங்கள் எடுத்து போட்டு ஆதியிலிருந்த திரும்பவும் அந்த ஆதியிலிருந்த அன்புக்கு நம்ம வரும்போது தான் ஆண்டவர் சொல்ல, முடிவு பரியந்தம் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தான் தேவனுடைய பரதீசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்றார். ஜெயம் கொள்ள வேணும், அத்தனையும் ஜெயம் கொண்டு முடிவு பெறுந்தோம். அல்லேலூயா, கை கொள்ளணும். எத்தனை பாடு, எத்தனை பிரச்சனை, எத்தனை வேதனை வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரியாதபடி நம்ம ஆதியிலிருந்து அன்பை என்ன செய்யணும், ஆண்டவர் மேலே வச்சிருக்கணும். ஆகையால் என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலிருந்த செய்களை திரும்பவும் செய்வாயாக. ஆதியில் எப்படி இருந்தே அப்படி வரணும். என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைச்சு என்ன செய்யணும், சோத்திரம் மனம் திரும்பணும் அப்படி சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்போ பாருங்க, நீ மனம் திரும்பாத பட்சத்தை விளக்கு தண்டை நீக்கி விடுவேன்னு கூட சொல்லுகிறாரு. மனம் திரும்பலைன்னா சோத்திரம் என்ன செய்யணும், ஆதியிலிருந்து அன்புக்கு வரலைன்னா திரும்ப விளக்கு தண்டு போயிட்டு அப்படின்னா, விளக்கு இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. விளக்குல தான் எண்ணெய் ஊற்றி தான் அந்த அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ பாருங்க, நமக்கு பரலோக ராஜ்யத்தை ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன்னு எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்கள். அது இந்த ஜீவ விருட்சம் பாருங்க, ஃபஸ்ட்டு ஆதியாம் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவரா தெய்வம் ஆதியில் ஆதாம் ஏவலை உண்டாக்கி நல்ல தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஆதாம் ஏவலை வைத்திருக்கிறார். நிறைய கனி, நிறைய விருட்சங்கள், நிறைய மரங்கள் இருந்திருக்கு. அவங்க கனியை மட்டும் புசித்து சாப்பிடணும், ஆண்டவரோடு பேசணும், உறவாடணும், ஆராதனை பண்ணணும். அதுதான். சோறு பொங்குற வேலை இல்லை, குழம்பு வைக்கிற வேலை எதுவுமே ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் 2 பேரையும் உருவாக்கி சந்தோஷமாக இருந்தாங்க, நல்லா கனியை புசிச்சாங்க. ஆண்டவர் இயேசு வரும்போது அப்போ சந்தோஷமாக அவரோடு பேசுவாங்க. அவர் பெரிய அதிசயம் சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சர்ப்பம் வந்துச்சு. இந்த சர்ப்பத்திட்ட அந்த ஸ்திரீகிட்ட பேசி என்ன கேட்டுச்சுன்னா, ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தை கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேணாம் என்று சொன்னார் என்று சொல்லிட்டார். பாருங்க, சர்ப்பத்திட்ட பேசக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். சர்ப்பம் வந்து கேட்குது பற்றியில, எப்படி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லா மரத்தையும் புசிக்க சொன்னாரா, புசிக்க சொல்லலையான்னு கேட்கும்போது அத்தனையும் சொல்லிட்டா. கவனமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சிலர் மனுஷங்க வரும்போது கூட நம்ம கொஞ்சம் கவனமாக தான் நம்ம குடும்பத்துள்ள காரியத்தை சொல்லணும். ஏன்னா இங்கே கேட்டுட்டு போய் அடுத்த வீட்டில் போய் சொல்லுகிற ரெடியாக இருப்பாங்க. அங்கங்கே சொல்லி கணவன் மணிக்குள்ள சண்டை எடுத்து விட்டு கோல் சொல்லி இப்படிலாம் நிறைய நடக்குது. இந்த சர்ப்பத்திட்ட அவள் பேசுறதுனால அது சொல்லிட்டு பாருங்க, அந்த கனியை நீங்கள் புசித்தா சாகவே மாட்டீங்க, இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றோ தேவன் அறிவார் என்று சொல்லிட்டு பாருங்க. அவ்வளோ நாளும் அதே தோட்டத்தில் தான் இருந்திருக்கா. ஆண்டவர் அந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு, எந்த மரத்து கனியும் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே கனியாக அவள் என்ன செய்யலை, புசிக்கவே செய்யலை. அதை பார்க்கும்போது அது இதை பார்க்க வர அவ்வளோதான். ஆனால் என்னைக்கு அந்த சாத்தான் அந்த சர்ப்பம் வந்து அவட்ட சொல்லிச்சோ, அன்னையிலேருந்து அந்த பாருங்க அந்த விருட்சத்தின் கனி 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆதியாகமம் புஸ்தகம் 3:6 அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதா இருக்கு, அவ சாப்பிட கூட செய்யல, ஆனா புசிப்புக்கு நல்லதா இருந்திருக்கு, பார்வைக்கு இன்பமா இருந்திருக்கு, புத்தியை தெளிவிற்கு இச்சிக்கப்படத்துக்கு விருட்சமா இருக்கு என்று கண்டு அதை கனியை பறித்து புசித்து தான் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். அவர்கள் இருவரு கண்களுக்கு திறக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவங்க இருவரும் சோத்திரம் ஃபஸ்ட்டு கண் திறக்கப்படாமல் இருந்தாங்க, பரிசுத்தமாக இருந்தாங்க. பாருங்க சோத்திரம், அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்து கூட தெரியல, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தவங்க அந்த பழத்துக்கு அணியை புசித்த உடனே அவங்க எப்படி பாருங்க சோத்திரம். அல்லேலூயா. என்னைக்கு ஆதாம் ஏவாள் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அந்த மரத்தை கனியை புசித்தாங்களோ அன்னைக்கு ஆண்டவரோடு பேச முடியல. ஆதாமே எங்கே இருக்கிறான்னு ஆண்டவர் கூட உடனே ஒழிச்சிருக்கிறான். நிர்வாணி பயந்து நாங்கள் ஒழிச்சிருக்கிறோம். எவ்வளோ பாருங்கள், ஒழித்து கொண்டு இருக்கிறார்கள். சோத்திரம். அன்பு பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆண்டவரோடு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரை சொன்னதை செய்யாமல் அடைஞ்சா இப்படி தான் கடைசியில் எவ்வளோ பெரிய வேதனை மட்டிலும் அடுத்தால ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆதாமுக்கு சாபம், ஏவாளுக்கு சாபம், எல்லாத்துக்கும் சாபம், சர்ப்பத்துக்கு சாபம். அல்லேலூயா. எப்படி சாபம் போட்டது மட்டும் இல்லை, என்ன சொன்னார் தெரியுமா? அந்த தோட்டத்துக்கு போகிற ஆதியாகமம் புஸ்தகம் 3:22 பின்பு தேவனாய் கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மேல் ஒருவனை போல் ஆனான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தை கனியையும் பறித்து புசித்து என்றைக்கு உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் என்ன சந்தோஷம், என்ன சிங்காரம், என்ன அழகான சாப்பாடு, என்ன அழகான பல வகைகள் சாப்பிட்டுட்டு எவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவரோடு பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு தப்பு தான் பாருங்க, அந்த மரத்து கனியை புசிக்க விடாது சொன்னார், அதை புசித்தாதான் அவ்வளவு காரியம். நன்மை தீமை அறியதுக்கு அந்த கனியை புசிச்சிருக்கா. இங்கே பாருங்க, உடனே பார்த்தா ஜீவ விருட்சத்து கனி எங்க ஒன்று இருந்திருக்கு, அதுதான் தோட்டத்து நடுவில் இருந்த கனி. அதை பறித்து புசித்தா என்னைக்கும் உயிரோடு இருக்கணும், சாவே கிடையாது சொத்துல. அப்படி அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லி தான் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டிட்டாரு. பாருங்க சோத்திரம். அப்போ தோட்டத்துக்குள்ளே போவிடமாக்கிட்டார். இந்த கனி இப்போ எங்கே இருக்குன்னா, நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது பரலோக ராஜ்யத்திலே தான் இந்த கனி இருக்குது. அதுதான் சொல்கிறா, ஜெயங்கொள்கிறன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்லி. இது எங்கே இருக்கிற பரலோக ராஜ்யத்திலே அந்த கனியை கொண்டு போயிட்டார். இந்த கனியை புசிச்சவங்க என்னாலும் உயிரோடு தான் இருப்பாங்க, சாவே கிடையாது. அப்படின்னு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க அன்பு பிள்ளைகளே, நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும்போது அவர் எதுக்காக இந்த கசப்பு கலந்து காடியை புசிக்க கொடுக்கும்போது அவர் அதை மனசில்லாமல் இருந்தார். சோத்திரம். அல்லேலூயா. அவ்வளோ பாடுகள் நமக்காக தான் பட்டு பரலோக ராஜ்யத்தை நமக்கு ஜீவ விருட்சத்தை கனி வச்சிருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 பாருங்க சோத்திரம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அது விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாகும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நகரத்தை வீதியின் மத்தியிலோ நதியின் இருக்கரையிலோ 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். அப்போ இந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்கு பாருங்க, 12 விதமான கனி தரும் ஜீவ விருட்சம் பரலோக ராஜ்யத்திலேயே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுதான் ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன். எவ்வளோ தெளிவாக ஆதியாகமம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்கள். ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்கிறவன் என்னன்னைக்கு உயிரோடு தான் இருப்பான். சோத்திரம். அதனால தான் பரலோக ராஜ்யத்தில் சோத்திரம் எல்லாரும் உயிரோடு கூட இருக்கிறாங்க. இந்த வேதத்தில் பரிசுத்தவான்கள்லாம் அல்லேலூயா, சாத்திர மேசாக்கு ஆபத்நேகோ, தானியேல், இன்னும் மோசே, சோத்திரம், இப்படி நிறைய பரிசுத்தவான்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலையும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சீசர்கள்லாம் இருக்கிறாங்க. சோத்திரம். அப்படி பரிசுத்தவான்களும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, என்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு நாள் சோத்திரம் ஒரு ஊழியக்காரங்க கூட
அவர் ஊழியம் செய்யும்போது அகஸ்டின் ஜெபக்குமார் சொன்னாங்க. அப்போ பாருங்க, ஊழியம் செய்யும்போது ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து சுட வந்திருக்கிறான். அப்போனா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சுட்டா எங்கே இருப்பே, சுடாட்ட சுட்டா அங்கே இருப்பேன் பரலோக ராஜ்யத்தில், சுடலைன்னா இங்கே இருப்பேன். அவர் அப்படியே துப்பாக்கி போட்டு மனம் திரும்பி பைபிளை கையில் எடுத்துட்டாரு. இவ்வளோ பெரிய சுட்டா எங்கே, எல்லாரும் சுட்டா செத்துருவோன்னு பயப்படுவோம். சுட்டா அங்கே இருப்பேன், நான் பரலோக ராஜ்யத்தில் உயிரோடு இருப்பேன், சுடாட்டா எங்கே இருப்பேன். இவ்வளோ தைரியமாக அந்த ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ வைராக்கியமாக ஊழியம் செய்கிறாங்க பாருங்க. அந்த ஆள் மனம் திரும்பிட்டாரு. துப்பாக்கி எடுத்தவர் கீழே போட்டு ஏசப்பா தான் தெய்வம்னு சொல்லி மனம் திரும்பியிருக்காரு. அப்போ ஏசப்பா நமக்கு பரலோக ராஜ்யத்திலே உயிரோடு இருக்கும்படியான அந்த ஜீவ விருட்சத்துக்கனே புசிக்க கொடுப்பே சொல்றாரு. சோத்திரம் எப்படி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஏசு நமக்காக அந்த கசப்பு கலந்த காடியை அல்லேலூயா குடிக்க கொடுத்தாங்க. அது குடிக்க மனதில்லாது இருந்தா அத்தனை பாடையும் நமக்காகப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, எவ்வளோ பாடு பிரச்சனை வந்தாலும், மரண இருளில் இருந்தாலும் கூட ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா. அதிசயம் செய்கிறவன், இந்த ஜீவ விருட்சத்தை கனி புசிக்கிறவன் என்னென்னைக்கு உயிரோடு இருப்பானா அப்படிதான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனியை நமக்கு கொடுப்பதற்காக ஏசப்பா அத்தனை பாடுகளையும் பட்டிருக்கிறார் நமக்காக. அல்லேலூயா, சோத்திரம். அதையெல்லாம் நம்ம தியானித்து இயேசுவை முழு இதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நானும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், இந்த ஜீவ விருட்சத்தை கனியை நான் புசிக்கணும், என்னைக்கு உயிரோடு கூட இருக்கணும், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் ஒருவேளை இந்த உலகத்தில் இறந்துட்டாலும் நிறைய பரலோக ராஜ்யத்தில் உயிரோடு கூட தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படியே அற்புதம் செய்வார், அப்படின்னு நம்மையே பாதுகாக்க வல்லவர். அன்பு பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை தேடுங்களேன், அந்த இயேசுபாவை தேடுங்களேன், உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கும், பெரிய அதிசயம் நடக்கும். ஏதோ செய்தியை கேட்டோம் அப்படி இல்லை, உங்களுக்கு இதயத்தை நீங்கள் ஏசப்பட கொடுங்க, ஏசப்பட கொடுத்து பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதங்களாம் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பம் உங்களை கசந்து வெறுத்து தள்ளலாம். ஒருவேளை கணவன் கசந்துருக்கலாம், ஒருவேளை மனைவி கசந்துருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் கசந்து, உங்களை பிள்ளைகளை கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தனே என்னை கசந்து வெறுத்து தள்ளுதே, இந்த பிள்ளை என்னை கசந்து பேசுதேன்னு நினைக்கலாம். கசப்பு, அல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை கனி கொடுப்பதற்காக அப்படி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கசப்பெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், வாக்கு மாறாத தெய்வம் பெரியவர். அன்பு பிள்ளைகளே, தேங்க்யூ லார்ட். எப்படி ஆதாம் ஏவாள் அல்லேலூயா ஆண்டவர் ஆசீர்வதித்து என்ன அழகாக வைத்திருந்தா பாருங்கள். அந்த சர்ப்பத்தை செவி கொடுத்ததுனால தான் அல்லேலூயா அவளுக்கு இப்படி ஒரு சம்பவம் வந்தது. அந்த ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுக்காதபடி வெளியே அனுப்பிவிட்டார். அப்படியே நம்ம இன்னைக்கு ஏசப்பா பாத்துல காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கூடாதபடி ஏசப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், வசனத்தை வாசித்து ஜெயங்கொள்ளுவோம், முடிவு பிறந்து ஜெயங்கொள்ளும். அல்லேலூயா, சோத்திரம். ஜெயங்கொண்டு முடிய பிறந்த நிலை நிற்பவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன் என்று தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, ஆதியிலிருந்த அன்பை நம்ம ஆதியிலிருந்த ஜெபம், ஆதியிலிருந்த பைபிள் வாசிப்பு, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம உறுதியாக இருந்து அந்த கனியை புசிக்க கொடுக்கும்படியா ஆண்டவர் நமக்கு அனுக்கிரம் பண்ணுவார். அன்பு பிள்ளைகளை, கசப்பு வைராக்கியங்கள் எல்லாத்தையும் எடுத்துப்பட்டு ஆண்டவர் அதிசயம் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. கேட்கிற பிள்ளைகள், ஆண்டவரே முழங்கால் போட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சத்திய வசனம், உண்மையான வசனம், வேதம் வேதத்திலே நடந்தது எல்லாம் உண்மை சம்பவங்கள். ஏதோ அல்லேலூயா தைக்குள்ள பேப்பர்லலாம் எங்கேயோ நடக்குது, கதையை போடுறாங்க நிறைய பேர். ஆனால் இது கதை இல்லை, இது உண்மை சம்பவம்.
அதில் மெய்யாகவே உண்மையாகவே அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அதனால அந்த கசப்பு கலந்த காடியை குறுக்கு கொடுத்ததுனால நமக்கு ஏசப்பா அந்த கசப்பு வைரக்கியத்தை மாற்றி சமாதானம் சந்தோஷம் தந்தது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஜீவர்ஜித்து கனியை புசிக்க கொடுப்பே சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அப்படி செய்யறதுக்காக நன்றி. ஒரு பிள்ளைங்க ஆசீர்வைங்க, கிருபைகள் மறித்துக்கொள்ளுங்க ஏசப்பா, ரத்த கொட்டைகளும் மறித்துக்கொள்ளுங்க. கேட்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் தொடுவீராக, ரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். கவலை கண்ணீர் மாறட்டும், பெரிய காரியம் செய்யுங்க. இந்த டிவியை நடத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வைங்க. அப்படியே ஐயாக்கா ஜெபிக்கிறேன், மனைவிக்கா ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், பேரம்பத்திகளை மருமக்கமாருக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த டிவி எல்லா மாவட்டங்களிலும் ஆண்டவரே ரொம்ப உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்கிற காத்தோத்திர பெரிய காரியங்களை செய்யுங்கிற சொந்தங்களோட்டு பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.